நீங்க தப்பவே முடியாது என்று எண்ணுகிற விஷயத்திலிருந்து நீங்க தப்பி வெளியே வருவீங்க. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். Now he is good. எல்லாம் சொல்லுங்க, அவர் நல்லவர், எந்த நிலையிலும் என்னை தள்ளாதவர், என்னை விட்டு விலகாதவர், என் நம்பிக்கைக்கு பாத்திரர், என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். கரெக்டா சொன்னா இவன் தான் உழுந்தான். ஆனா சும்மா அப்பப்போ கடவுளை மாட்டி விடுறது. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னும் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். பாருங்க, உள்ள கடந்து பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். படுபாதாளம் எப்படி இருக்கும்? கடலுக்குள்ள போட்டாலே எப்படி இருக்கும்? கடலுக்குள்ள ஒரு மீனுக்குள்ள போனா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. சில நேரம் இந்த அது மூக்கில் மாட்டிக்கிட்டு இந்த தண்ணிக்குள்ள போய் பாருங்களேன், ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிணத்துல ஆழமா முங்கினாலே ஒரு மாதிரி இருக்கும். இவன் ஆழத்துக்குள்ள இதுல இருந்து வெளியே வருவோன்றதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? இன்னைக்கு காலையில் சொல்றேன், பெரிய சிக்கலுங்க, பாசி கீசி அப்படி கீழெல்லாம் போனீங்கன்னா எல்லாம் அங்க பாருங்க, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடல் பாசி என் தலையில். இதிலிருந்து வர முடியுமா? தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மாசம் சொல்றேன், கிரேட் எஸ்கேப். the month of great escape. great escape. நீங்க தப்பவே முடியாது என்று எண்ணுகிற விஷயத்திலிருந்து நீங்க தப்பி வெளியே வருவீங்க. the month of great escape. ஆமென். பர்வதங்களில் அடிவாரங்கள் பரியந்தமும் ஆமென் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். ஆமென். யோசித்து பாருங்க, என்ன வார்த்தை பாருங்க. எல்லாம் போய் ஒரு வாட்டி வாசித்து பாருங்க. கடல் பாசிலாம் சுத்திக்கிட்டு இருக்கு, கடலுக்குள்ள கிடக்கான், மீனுக்குள்ள கிடக்கான், குழிக்கு மேலே குழி. இதுல இருந்தெல்லாம் ஒருத்தன் வர முடியுமா சார்? கதை முடிஞ்சதுன்னு சொன்ன போதுதான் கதையே ஆரம்பிக்கும். ஆமென்.